வெல்கம் டு மம்மாஸ் கிச்சன் தமிழ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுவும் அல்வா ரெசிபி, பனானா அல்வா. நான் ஏற்கனவே அல்வா ரெசிபி நிறைய செஞ்சு அப்லோட் பண்ணியிருக்கேன். பொதுவாக அல்வா செய்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைப்போம். ஏன்னா அது கிண்டிக்கிட்டே இருக்கணும், ரொம்ப நேரம் கிண்டுறதுனால கை வலிக்கும். அதனால அல்வா செய்கிறதுனாவே ரொம்ப யோசிப்போம். ஆனால் இந்த அல்வா செய்கிறதுக்கு ரொம்ப டைமிங் எடுக்காது. வாங்க இந்த சூப்பரான சுவையான பனானா அல்வாவை எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். வாழைப்பழ அல்வா செய்கிறதுக்கு நல்ல பழுத்த வாழைப்பழத்தை நம்ம 1 கப் அளவுக்கு எடுத்துக்க போகிறோம். இதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூடவே 1/2 கப்பில் இருந்து 1 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்துக்கலாம். இந்த நாட்டு சர்க்கரை உங்களுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் கூடவோ குறைச்சோ எடுத்துக்கலாம். இதை ரெண்டையுமே மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்குவோம். இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குவோம். இது கூட 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா பேஸ்ட்டாக நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, இதை நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அடித்து எடுத்தாச்சு. இப்போ இதை செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ அல்வா செய்யறதுக்கு அடுப்புல ஒரு கடாய் வச்சிருக்கேன். இந்த கடாய் அடி கனமானதா இருக்கணும், அதே நேரத்துல கொஞ்சம் அகலமா இருக்கணும். அப்பதான் அல்வா கிண்டுறது ரொம்ப சுலபமா இருக்கும். இப்போ இந்த கடாய் ஹீட் ஆன உடனே 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்குவோம். இப்போ இந்த நெய் கூடவே நம்ம ஏற்கனவே வாழைப்பழத்தை பேஸ்டா அடிச்சு வச்சிருக்கோம். இந்த வாழைப்பழம் பேஸ்ட்டை இப்போ இந்த கடாயில சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சு நம்ம கைவிடாம கிண்டிட்டே இருப்போம். அடுப்பை ஹை ஃப்ளேம்ல வைக்காம மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு கிண்டுங்க. ஹை ஃப்ளேம்ல வச்சோம் அப்படின்னா அடி பிடிச்சிடும் டக்குன்னு. அதனால மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கைவிடாம கிண்டிட்டே இருப்போம். நான் ஏற்கனவே நாட்டு சர்க்கரை 1/2 கப்ல இருந்து 1 கப் வரைக்கும் எடுத்துக்க சொல்லியிருந்தேன். அது எதனால அப்படின்னா, நம்ம எடுத்திருக்க வாழைப்பழத்தோட ஸ்வீட் தன்மைக்கு ஏற்ற மாதிரி நீங்க நாட்டு சர்க்கரை அளவை கூடவோ குறைச்சோ எடுத்துக்கோங்க. சில வாழைப்பழம் நல்ல இனிப்பு தன்மையா இருக்கும். அப்போ நீங்க நாட்டு சர்க்கரையை கொஞ்சம் கம்மி பண்ணி எடுத்துக்கோங்க. அதே நேரத்துல வாழைப்பழம் ஸ்வீட்னஸ் கம்மியா இருந்துச்சுன்னா நான் சொன்ன மாதிரி நீங்க 1 கப் அளவு சேர்த்தா கூட உங்களுக்கு அல்வா ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப பாருங்க, ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஃபர்ஸ்ட்ல கடாயில சேர்க்கும் போது இந்த வாழைப்பழ பேஸ்ட் ரொம்ப லிக்விடா இருந்துச்சு. இப்போ ஒரு 5 நிமிஷமா கைவிடாம கிண்டினதுக்கு அப்புறமா இப்ப பாருங்க எந்த அளவுக்கு திக்னஸ் வந்திருக்கு அப்படின்னு. இப்போ இதுல கொஞ்சமா ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா கிண்டிட்டே இருப்போம். இந்த மாதிரி சூப்பரான வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இப்போ பாருங்கள், அடுத்து ஒரு 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நல்லா கிண்டிகிட்டே இருக்கும். இப்போ அல்வா கொஞ்சம் திக்னஸ் ஆயிருக்கு. இந்த டைம்ல நம்ம இந்த அல்வாவுக்கு தேவையான நெய் சேர்த்துக்கலாம். மொத்தமா இந்த அல்வாவுக்கு 6ல இருந்து 7 ஸ்பூன் வரைக்கும் நெய் தேவைப்படும். மொத்தமா அல்வாவை சேர்த்து கிண்டிடாம 2 ஸ்பூனா ஊற்றி நம்ம அல்வாவை கிண்டிக்கலாம். ஃபர்ஸ்ட் 2 ஸ்பூன் ஊற்றிக்குவோம். ஊற்றிட்டு இந்த நெய் அல்வால அப்சர்வ் பண்ற வரைக்கும் நல்லா கிண்டிக்கலாம். அதுக்கப்புறமா அடுத்த பேட்ச் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்குவோம். பொதுவாக அல்வா செய்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த வாழைப்பழ அல்வா செய்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்காது. ஜஸ்ட் ஒரு 15ல இருந்து 20 மினிட்ஸ் தான் ஆகும். அதனால அல்வாலேயே ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய அல்வா இந்த வாழைப்பழ அல்வா தான். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் ஊற்றின 2 ஸ்பூன் நெய் நல்ல அல்வால அப்சர்வ் ஆயிடுச்சு. இப்போ அடுத்த பேட்ச் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறிக்கலாம்.
வாழைப்பழ அல்வா செய்யறதுக்கு நல்ல கனிஞ்ச வாழைப்பழமா எடுத்துக்கணும். இப்ப வாழைப்பழம் வீட்டுக்கு நம்ம வாங்கிட்டு அது சில சமயம் சாப்பிடாம வேஸ்டா போயிடும். ரொம்ப பழம் பழுத்துருச்சு அப்படின்னா அதை நம்ம கீழே தூக்கி போடாம இந்த மாதிரி அல்வாவா செஞ்சு சாப்பிட்டீங்கனாலும் பழமும் வேஸ்ட் ஆகாம இருக்கும், அதே நேரத்துல உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இந்த அல்வாவுக்கு பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் வாழைப்பழம் தான் போடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நீங்க என்ன வெரைட்டி வாழைப்பழம் வேணாலும் எடுத்துக்கலாம், ஆனா நல்ல கனிஞ்ச வாழைப்பழமா எடுத்துக்கோங்க. இப்ப பாருங்க, செகண்ட் பேட்ச் நெய் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு கைவிடாம கிண்டிட்டே இருக்கும். இப்ப அல்வாவும் ஓரளவு திக்னஸ் ஆயிடுச்சு. இந்த டைம்ல நம்ம நெய்யில வறுத்து வச்ச முந்திரி பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிண்டிட்டே இருப்போம். இப்போ 3வது பேட்சா 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு இதை நல்லா கைவிடாம கிண்டிட்டே இருப்போம். ஒரு 5 நிமிஷமாச்சு இதை கிண்டணும். இப்ப பாருங்க, அல்வாவை அடுத்து ஒரு 5 நிமிஷமா கிண்டிட்டு இருக்கோம். இப்ப அல்வா சட்டியில ஒட்டாம நல்ல சூப்பரா சுருண்டு வருது. அல்வா நல்ல திக்கா ஆயிடுச்சு. இருந்தாலும் இன்னும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்ல கைவிடாம கிண்டிக்குவோம். இப்ப பாருங்க, அடுத்து ஒரு 2 நிமிஷமா நல்லா கிண்டிட்டு இருக்கோம். இப்ப அல்வா திக்காயிடுச்சு, அதே நேரத்துல சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்குவோம். ஆஃப் பண்ணிட்டு அந்த ஹீட்லயே இன்னொரு 2 நிமிஷத்துக்கு அல்வாவை நல்லா கிண்டிக்கலாம். இப்போ ஏற்கனவே ட்ரேல நெய் தடவி ரெடியா வச்சிருக்கோம். இப்ப கிண்டின அல்வாவை இந்த ட்ரேக்கு மாத்திக்கலாம். மாத்தினதுக்கு அப்புறமா ஒரு பேஸ்ட்ரி பிரஷை வச்சு அல்வாவை சமன்படுத்திக்குவோம். இப்ப சமன்படுத்தின அல்வாவுக்கு மேல டாப்பிங்க்கு கொஞ்சமா முந்திரி பருப்பை தூவிக்கலாம். இப்ப இந்த முந்திரி பருப்புக்கு மேல பேஸ்ட்ரி பிரஷ் வச்சு கொஞ்சமா பிரஸ் பண்ணி விடுவோம். அப்பதான் இந்த நடுவுல போயிட்டு முந்திரி பருப்பு சேர்ந்து அல்வா சாப்பிடும்போது நடுவுல கடிப்பட்டு ரொம்ப டேஸ்டா இருக்கும். அவ்வளவுதாங்க, சூப்பரான வாழைப்பழ அல்வா ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்க சுட சுடவும் சாப்பிடலாம், அதே நேரத்துல நல்லா ஆற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சும் கூலிங்காகவும் சாப்பிடலாம். எப்படி சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்டா இருக்கும். இந்த சூப்பரான டக்கரான டேஸ்டான அல்வாவை நீங்களும் ஒரு தடவை வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. நல்லா சாப்பிடுங்க, ஆரோக்கியமா இருங்க, சந்தோஷமா இருங்க. மீண்டும் ஒரு புது ரெசிபியில உங்களை சந்திக்கிறேன். நன்றி.